ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீன் இன்பா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சண்டே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சண்டே vlogல இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 9:00 இருக்கும். இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா சண்டே தானே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பட் இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குது. சரி எந்திரிச்ச உடனே வந்து சரி நம்ம பெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பிய வந்து தூக்கி கொஞ்ச நேரம் வெளியே வந்து விட்டுட்டேன். வெளியே வந்து இங்க பக்கத்துல தம்பி கூட வந்து விளையாடிட்டு இருக்கான். அதனால அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் இந்த வேலையாவது முடிச்சிடலாமேன்னு சொல்லி பார்த்தேன். கிச்சனுக்கு போய் பார்த்தா வந்து அம்மா வந்து மட்டன் வந்து அப்பா வாங்கி குடுத்துருக்காரு. அத வந்து கிளீன் பண்ணிட்டு சமைக்கலாம் சொல்லிட்டு மார்னிங் அம்மா பண்ணிட்டுருக்காங்க சமையலு. நம்ம வந்து இந்த பெட்ட கிளீன் பண்ணிட்டு நமக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதையும் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து எப்பவும் போல எடுத்துக்கிறேன். மேல பார்த்தா ரொம்ப நாளாவே இருக்கு வீட்டு மேல ஒற்றையா இருந்தது. சரி இன்னைக்கு சண்டே தானே ஃப்ரீயா எடுத்தோனே பார்த்தோனே நல்லாவே தெரிஞ்சுது. அதையும் சேர்த்து கிளீன் பண்ணிட்டு நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடு ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த சைடு ஓரமா இருந்தது. தொட்டிலுக்கு நேரா வேற இருந்ததுனால சரி அவன் தம்பி தூங்கும்போது கூட மேல விழும். அதனால கிளீன் பண்ணிட்டேன். ஃபேன்ல இருந்த ஒட்டடையும் சேர்த்து அதையும் சேர்த்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரம் வந்து ஒட்டுறதுனால கீழ வந்து விழுந்ததுனால, அது வந்து அவன் மூஞ்சில பட்டு அவன் வேற கத்திட்டு இருப்பான். அதனால அதையும் சேர்த்து நம்ம பண்றதா பண்றோம். இதையும் சேர்த்து பண்ணிடலாமேன்னு சொல்லி அதையும் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிளீன் பண்ணிட்டு முடிச்ச பிறகு பெட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதையும் பெட்டெல்லாம் தூக்கி போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நீங்க எல்லாம் சண்டே எப்படி பண்ணுவீங்க? எத்தன மணிக்கு சீக்கிரமா எந்திரிப்பீங்களா? லேட்டா எந்திரிப்பீங்களா? இத பத்தி கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சண்டேனாலே எப்பவுமே நமக்கு லேசியா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவு எப்படினாலும் பண்ணி தான் ஆகணும். பண்ணாம இருக்க முடியாது. அதனால அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். நான் வீட்ல சின்ன சின்ன வேலையா பார்த்துட்டு இருக்கோம். சண்டே தான் எல்லாரும் ஃப்ரீயா இருக்குன்னு நெனைப்போம். பட் அப்படிலாம் இருக்கவும் முடியாது. அன்னைக்கு தான் நமக்கு ஒர்க் வந்து மத்த நாள் இருக்கிறத விட ஹெவியாவே இருக்கும். அதனால நம்ம வேலைய நம்ம பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு, நம்ம அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தம்பி வந்து கொஞ்ச நேரம் தான் வெளியே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்துட்டான். அப்புறம் வந்து அவன பார்த்துக்கிற வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு இப்ப தான் நாங்க எந்திரிச்சோமே எல்லாருமே. எந்திரிச்சு இனிமே தான் சாப்பாடு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணோம். தம்பிக்கும் இனிமே தான் குடுக்கணும். தம்பிக்கு பால் மட்டும் அம்மா ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. அதனால அம்மா இப்ப சாப்பாடு எனக்கு வச்சுக்கலாம் சொல்லி அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த சைடு ஓரமா நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. சண்டேனாலே இப்படிதான் எப்பவுமே எங்க வீட்ல இப்படிதான் இருக்கும். லேட்டா தான் இப்போ ஒரு சில ஒர்க் டைம் யாருக்காவது எங்க வீட்ல ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும் அன்னைக்கு மட்டும் நாங்க மார்னிங் ஏதாவது பண்ணிருவோம் சீக்கிரமா எந்திரிச்சு. மத்த இல்லன்னா ஃப்ரீயா தான் இருப்போம். ஏன்னா மார்னிங் லேட்டா எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலை ஹெவியா இருக்கும். எல்லாம் பெட் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம வேலைய நம்மளே பார்த்துக்கலாம். தம்பி நான் மடிச்சு வைக்க தம்பி வந்து எல்லாத்தையும் கீழ வந்து இருந்துகிட்டு எடுத்து கலைச்சு போட்டுட்ருக்கான். அதான் கலைச்சு போட எப்பவுமே அவன் இந்த மாரி தான் பண்ணுவான். மடிச்சு வச்சாலும் அவன் இப்படிதான் பண்ணிட்டுருப்பான். சரி அவன போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, சார் வந்து படிக்கட்டுல வந்து உட்காந்து இன்னொரு குட்டி பையன் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ள போய் பார்த்தா துணி வந்து 2 நாளுக்கு முன்னாடி துவைச்ச துணி எல்லாம் அப்படியே சேர்ல தான் இருக்கு. அது இன்னும் நான் மடிக்க கூட இல்ல. எந்த வேலையுமே பண்ணல. அப்படியே தான் போட்டபடியே தான் இருந்துச்சு. அது இப்போ உள்ள ரூமும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து கிளீன் பண்ணி பெருக்கி விட்டுடலாம் சொல்லி, கீழ வந்து அங்க தம்பி பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டு சிந்தி வச்சிருப்பான். அங்க ஓரமா வந்து அம்மா வந்து பருத்தி போட்டிருப்பாங்க. அதனால அது சைடு கொஞ்சம் லைட்டா கிளீன் பண்ணி விட்டுட்டு, நம்ம அப்படியே வீட்டையும் சேர்த்து நல்லாவே பெருக்கிடலாம். ஏன்னா பிஸ்கெட்டா போட்டு எறும்பா தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால அத நம்ம எப்பவும் போல நம்ம கிளீனிங் ஒர்க்ஸு நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கீழ போட போட நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்க வேணும். இப்படிதாங்க கிளீனிங்லயே போயிட்டுருக்கு. சண்டேனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம நினைப்போம். வீட்ல எதா டிவி பார்க்கலாம், எங்கேயா போலான்னு. ஆனா வீட்லயே சண்டேவே தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள நான் காட்டல. அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அப்படியே நைஸா அம்மா மட்டும் சுட்டு வச்ச தோசைய மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு
நாங்கள் வந்துட்டோம் இங்கிட்டு. வந்து அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து தூக்காதனால தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அம்மா தோசை வச்சுருந்தாங்களே, அதையும் நான் கொடுத்துட்டு தம்பியை தூங்க போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் தான் தூங்குவான். நானும் ஒரு 1/4 மணி நேரமா ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் பொறுமையா தூங்குனான். சரி அந்த 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் வேலைய முடிச்சிடலாமே சொல்லிட்டு தான் அவன தூங்க போட்டேன். தூங்க பார்த்தா மணி வந்து எனக்கு கரெக்ட்டா இப்பயே 9:30 ஆயிடுச்சு. தம்பியும் தூங்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எந்திரிச்சிட்டான்ல. ஆனாலும் அவன போய் குளிப்பாட்டி விட்டு அவன ஃப்ரெஷ் அப் பண்ணிடலாம். குளிப்பாட்டி இன்னும் தூங்க போட்டான்னா, கொஞ்சம் இன்னும் நல்லா அவன் தூங்குவான். ஒரு 1 மணி நேரம் அது மாரி தூங்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள முடிச்சுக்கிட்டு, நம்மளும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனையும் குளிக்க வச்சு, அவனையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் குளிக்க வந்ததுக்கு கத்திக்கிட்டே தான் இருந்தான். குளிக்கணும்னாலே சார் கழுவு. ஆனா அவன் மட்டும் அவன் தனியா போனான்னா மட்டும் பாத்ரூம்ல போய் நல்லா தனியா தண்ணி ஊத்தி அப்ப மட்டும் அழமாட்டான். தண்ணிக்குள்ள தான் எப்பவுமே இருப்பான். ஆனா அது வந்து அவனே தண்ணி நம்ம ஊத்துனா மட்டும் அவன் அழுதுகிட்டே இருப்பான். அவனா எடுத்து அவனே போடணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கான். அதனால அவன் கையில வந்து அவனோட லோஷன் கையில குடுத்து அவன தேச்சு விளையாட லோஷன் போடும்போது மட்டும் அந்த லோஷன் பாட்டில பார்த்தானாலே அவனுக்கு இந்த பாட்டில கையில வச்சுக்கணும். அவன் தான் யூஸ் பண்ணணும்னு நெனைப்பான். அவன் கையில குடுத்துட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இத்தன நாளும். ஏன்னா அந்த பாட்டில்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அந்த பாட்டில பார்த்தா அந்த பாட்டிலோட டேப பிடிச்சு மட்டும் இழுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது வாயில போயிருமே சொல்லி நான் அத வாங்கியும் வைப்பேன். இருந்தாலும் அவன் அத தான் பிடிச்சிட்டு அடம் பிடிப்பான். அப்புறம் அவனுக்கு லைட்டா பவுடர் போட்டு அவன அப்படியே சும்மா கவர் பண்ணி விட்டுட்டு, இந்த பவுடர் போடுறதுக்கும் அவன் அழுக தான். ஏன்னா அழுதுகிட்டே தான் இருக்கான். ஏன்னா பவுடர் போட்டாலும் அவன் அப்படிதான் இருக்கான். ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அதனால சீக்கிரமா அவன ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கீழ இறக்கி விட்டுட்டேன்னு பார்த்தேன். கீழ இறக்கி விட்டா வந்து அப்புறம் அவன தொட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து வாஷ் பண்ணிட்டேன். பட் இப்ப 2 வீக்ஸாவே அந்த தொட்டில் வந்து என்னாச்சுன்னா, அப்படியே தான் இருந்துச்சு. அத நான் காட்டவும் இல்ல. சரி ஸ்மெல் ஆயிருக்கும் சொல்லிட்டு படுக்கும்போது சின்ன பிள்ளைக்கு வந்து அதுதான் அரிப்பு மாரி வந்துரக்கூடாதுன்னு சொல்லி அதையும் எடுத்து கீழ எடுத்து போட்டுட்டேன். அதையும் சேர்த்து துவைக்கும்போது சேர்த்து அதையும் துவைச்சு போடலான்னு. அத கழட்ட விடாம அத பிடிச்சு விளையாடிட்டு இருந்தான். அதையும் கீழ போட்டுட்டு கீழ பார்த்தோன்னா துணி இப்ப என்னென்ன துணி துவைக்கணுமோ சொல்லி எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். எடுத்து போட்டுட்டு கீழ அந்த தம்பியோட பெட்டையெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே போட்டு பக்கெட் 2 பக்கெட் ஃபுல்லா இருந்துச்சு. அம்மா வந்து நான் வீட தொடச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வீடு துடைக்க மட்டும் தண்ணிய மட்டும் எடுத்து குடுத்துட்டேன். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்க்கவே எனக்கு கரெக்ட்டா 11:30 நான் டைம் வந்து ஷோ பண்ணேன். நான் ஷார்ட்ல அது எடுத்தனால அது வந்து டைம் வந்து மேல இருந்தனால காட்ட மாட்டேக்கு. இப்போ வந்து துவைச்ச துணிய வந்து அம்மா கொஞ்சம் துணிய வெளிய போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து மச்சிக்கு போய் போட போனேன். சரி அதான் சொல்லிட்டு போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் அத ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ எல்லா வேலையும் கொஞ்சம் வேலை தான் முடிச்சிருக்கேன். எல்லா வேலையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு எனக்கு. ஏன்னா, அவங்க அப்பா வந்து காலையில மீன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா இன்னும் வரல. மணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் எனக்கு 12:30 ஆயிடுச்சு. இன்னும் வர காணோம். ஊர்லேருந்து குளத்துலேருந்து மீன் அடிக்க மாமா கூப்பிட சொல்லி போயிருந்தாரு. அதனால இன்னும் வரல. சரி அவர் தான் வரல. ஆனா வெளியில வந்து ஜூஸ் வந்துருந்துச்சுனால, அங்க போய் வாங்கலாம்னு சொல்லி அம்மாட்ட கேட்டிருந்தேன். அதனால அம்மா வந்து வாங்க போயிட்டாங்க. நான் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் அம்மா கிட்ட போய் அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு ஜூஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சுக்கணும் நல்லா இருக்கும் சொல்லி தான் அம்மாட்ட நான் கேட்டிருந்தேன். அதனால அம்மா வாங்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அந்த ஜூஸையும் வாங்கிட்டு அம்மாட்ட வந்து அமௌண்ட் குடுத்துட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ் எதுவும் இருந்தா வாங்குங்க தம்பிக்குன்னேன். ஆப்பிள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆப்பிள் வந்து தண்ணி ஆப்பிளா இருக்குமா வேண்டான்ட்டாங்க. சரி ஓகே வாங்கன்ட்டு வந்துட்டேன். ஏன்னா மாவு ஆப்பிள்லாம் இருந்தா கொஞ்சம் அவனுக்கு தம்பிக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கேட்டு வாங்க சொன்னேன். அது தண்ணி ஆப்பிளா தான் இருக்கும். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி நான் வந்துட்டேன். அம்மா அதுக்கப்புறம் பார்த்தாங்க வேற எதுவும் வாங்கலாமான்னு. எதுவும் இல்ல சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அம்மாவும் அத வாங்கிட்டு அமௌண்ட் சேஞ்ச்லாம் வாங்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. இத வந்து நான் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தம்பியும் எந்திரிப்பான்ல, தம்பிக்கு கொஞ்சம் ஆற வச்சு குடுத்துருவோம். ஏன்னா கூலிங்கோட குழந்தைங்களுக்கு குடுக்க மாட்டோம் நம்ம. அதனால அத எடுத்து நம்ம ஆற வச்சு குடுத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார் வந்து 1:00 வந்திருக்காங்க. 1 மணிக்கு வந்துட்டு வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டுருக்காரு. மீன் அந்த கவர்ல சாக்குல இருக்கிறத கவர்ல கெட்டி கொண்டு வந்திருக்காரு. கெட்டி கொண்டு வந்து உள்ள வந்து பாத்ரூம்ல நேரா போய் அங்க வெளிய போட வேண்டாம். உள்ள வச்சே கிளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் உள்ள வாங்க சொல்லிட்டேன். அதனால உள்ள கொண்டு போயிட்டாங்க.
உள்ள பாத்ரூமில் வந்து வச்சுட்டாங்க. நானும் சரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ண வீடியோலாம் சரி காட்டல நாங்கள் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:15. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் குளிச்சுட்டு வந்து அம்மா வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அடுப்பை பார்த்துக்கோனாங்க. சரி நானும் போய் பார்க்க போனேன். அம்மா ஒரு சைடு வந்து மீன் குழம்பு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பக்கமாக வரட்டும், நமக்கு இன்னும் ரெடி ஆகலைல்ல, ரெடியான பிறகு தான் நம்ம சாப்பிட முடியும். நல்லா லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து அம்மா வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கு மசாலா தடவி ஊற வச்சுருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் நமக்கு வேலை முடிஞ்சது. அப்புறம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது, சாப்பாடு போட்டு கொடுக்கணும். நான் அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்துட்டேன். ஏன்னா தம்பியை வச்சுட்டு 2 பேரும் ஒன்றாலாம் சாப்பிட முடியாது. தனித்தனி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட முடியும். தம்பி வந்து அவங்க அப்போ சாப்பிட்ற கேப்பில் வந்து உள்ளே வந்து போயிட்டு அவரோட இடத்துல இங்கே எப்போவுமே இதான். அவர் உள்ள ஆளாக உள்ளே ஓடி போய் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சரி நம்மளும் சாப்பிட்றலாம்னு சொல்லி நான் மீன் போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே உட்கார சொல்லி தம்பிக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு ஈவினிங் ஒரு 5 இருக்கும் ரெடி பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் வெளியே உட்காரச்சு விளையாட வச்சுட்டு இருந்தேன். அவன் அந்த கொட்டு வச்சு கழுத்தில் போட்டுக்கிட்டு அவன் காலால் எல்லாரும் ஸ்டிக் வச்சு அடிப்பான், அவன் காலால் வச்சு அடிச்சிட்டு இருந்தான். மணி வந்து இப்போ 5:30 இருந்தேன். 5:30க்கு வந்து சரி காஃபி போட்டுடலாம் சொல்லி நான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். தம்பிக்கு ஒரு சைடு பாலும் எடுத்து முடிச்சுட்டு காஃபி எங்களுக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா காஃபி குடிக்கிற டைம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த டைம் வந்து எனக்கானது. ஏன்னா நான் காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சவுண்டிங்லாம் கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு நினைப்பேன். நான் பொறுமையாக தான் காஃபி ரொம்ப அவசரமெல்லாம் குடிக்க மாட்டேன். பொறுமையாக நிதானமாக தான் பண்ணிகிட்ருப்பேன் காஃபி டைம் மட்டும். ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் காஃபி டைம் மட்டும் தமக்கானதுன்னு சொல்லி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7:00 ஆகிட்டனால சாப்பாடு வந்து ஒரு சைடு நான் வச்சுட்டு இருந்தேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா மதியானம் பண்ணி வச்சு 4 மணிக்கு மேலே தானே இருந்தது, அது ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் சொல்லி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து சண்டேனால இப்படி பிஸி கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா சண்டே மட்டும் எப்போவுமே அப்படிதாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்குது இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் எல்லாருமே இருப்போம். எல்லாரும் நமக்கு பிடிச்சதை பண்ணி தரோம்னு சொல்லி நினைப்பாங்க. இதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. நீங்களாம் என்ன பண்ணீங்க சண்டே சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை நான் இன்னொரு பக்கமும் சேர்த்து திருப்பி விட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டேனா. நல்லா வந்து ஃபிஷ் வந்து 2 சைடுமே ப்ரௌனிஷியாக வந்துச்சு. நல்லாவே குக் ஆகிட்டு அதனால் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இருக்கிற மீனையும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிட்டுக்கிறனால தம்பிக்கும் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதனால் தம்பிக்கும் ஒரு சீரியல் வந்து ஊட்டிகிட்டு தான் இருந்தேன். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சண்டே லாக் எனக்கு இப்படி தாங்க போயிடுச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.